ஸ்ருதி, டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை நடைபெற்ற விசாரணையின் போது அமலாக்கத்துறை உரிய விசாரணைகளை நடத்தி ஆவணங்களை, அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கண்டனங்களையும் கடந்த முறை நடைபெற்ற விசாரணையின் போது இதே நீதிபதிகள் அந்த கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து திடீரென்று விலகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முக்கிய திருப்பமாக காணப்படுகிறது. ஏனென்றால் வேறொரு அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதில் தமிழக அரசு தரப்பில் வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம் என்னவென்றால், டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அங்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல மணி நேரம் பெண் அதிகாரிகளை கூட வீட்டுக்கு செல்ல விடாமல் காக்க வைத்து அங்கு சோதனை என்ற பெயரிலும் விசாரணை என்ற பெயரிலும் துன்புறுத்தினார்கள் என்றும், அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். பெண் அதிகாரிகளை ஏன் காக்க வைத்தீர்கள் என்றும், அமலாக்கத்துறை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும், அங்கு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அங்கு உள்ள கணினி மற்றும் அந்த ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்தது ஏன் என்ற கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. தமிழக அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் திடீரென எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதால் அது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், புகார் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையில் இதே நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமாரன் ஆகியோர் உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் இனிமேல் இந்த வழக்கை தாங்கள் விசாரிக்க இயலாது என்று வேறு அமர்வுக்கு மாற்றுமாறும் அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இருந்து விலகுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.